பீஸா கடையை தாண்டி போனாலே என்னோட மூத்த பையன் பீஸா வேணும் பீஸா வேணும்னு அழுக ஆரம்பிச்சிருவான். அவங்க அப்பா வந்து வாங்கியே கொடுக்க மாட்டார். இதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன், ஃப்ரூட்ஸ் வேணால் வாங்கி தரேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அவன் அழுகிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி நானே வீட்டில் பண்ணித்தரேன்டான்னு சொல்லிட்டு யூடியூபெல்லாம் பார்த்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரியே வந்துச்சு. ஏன்னா கடையில் அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்து அந்த அளவுக்கு டம்ளர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சிடணும் ஆக்டிவேட் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா அந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்பில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு அது வந்து ப்ரூஃபிங் ஆகிறதுக்கு வச்சிடணும். அதே மாதிரி டொமேட்டோ சாஸுமே நான் வீட்டில் பண்ணிடுவேன். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளியை வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். மிளகாய் இல்லாதனால நான் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் பீஸா பண்ணுறனால அந்த சிக்கனோட ஃப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த டொமேட்டோ சாஸுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி அந்த விழுதை சேர்த்து குக் பண்ணோம்னா நமக்கு டொமேட்டோ சாஸுமே வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மாவுமே நல்லா வந்து ப்ரூஃபிங் ஆகி வந்துருந்துச்சா, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நல்லா அப்படியே தட்டிட்டு மாவை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம திரும்ப மேலே அந்த டாப்பிங்ஸ்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அப்போ கரெக்டாக நமக்கு வெந்து வரும். அதனால் வந்துட்டு மாவை வேக வச்சுட்டேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த டொமேட்டோ சாஸையுமே வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மேலே நம்ம என்னென்னலாம் டாப்பிங்ஸ் போடணுமோ அதெல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனையும் வந்து போட்டுட்டு நல்லா சீஸை வந்து தூவி விடணுங்க. இந்த சீஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீஸாக்கே வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஃபுல்லாக வந்து சீஸையும் வந்து தூவி விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து குக் பண்ணேன். இன்னுமே நல்லா குக் பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். ஒரு அரை மணி நேரமே வந்து குக் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். பட்டு நல்லா குக் ஆகிருந்துச்சு, இருந்தாலுமே கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது என்னடா இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கடையே தோற்று போகுங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீஸா. என் பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கடையில் வாங்கியிருந்தோன்னா எப்படி ஒரு $20-25 வந்திருக்கும் இந்த சிக்கன் பீஸா. அதுவும் இவ்வளோ பெருசாக அவ்வளோக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணும்போது விலையும் கம்மியாக தான் இருக்குது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது.